யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை பற்றி அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். துப்புரவு பணியாளர்கள் தனது வீட்டிற்குள் குப்பையை கொண்டு வந்து கொட்டியதாகவும் மலத்தை வீசியதாகவும் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அதில் தூய்மை பணியாளர்களின் பின்னணியில் யாரோ இருந்து கொண்டு அவர்களை தனக்கு எதிராக தூண்டி விடுவதாகவும் அவர் புகார் கூறினார். யூடியூபர் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். அதில் அரசியல் விமர்சன கருத்துக்களையும் அவர் வெளியிட்டு வருகிறார். பெண் போலீஸ் அதிகாரிகள் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசியதாக சவுக்கு சங்கர் சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் விடுதலையாகியுள்ள அவர் மீண்டும் தொடர்ந்து சவுக்கு மீடியாவிலும் வேறு சில யூடியூப் சேனல்களிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.